அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி வரலாறு ஆண்டுகளை பற்றி நாம் இங்கு காணலாம். கீழ்கண்ட கூட்டுகளை ஆராய்க. இந்திய வரலாற்றில் கிபி பொது ஆண்டு 700 முதல் 1200 மற்றும் கிபி பொது ஆண்டு 1200 முதல் 1700 வரையிலான காலப்பகுதிகள் இரண்டாக பிரிக்கப்படுகிறது. முறையே தொடக்க இடைக்கால இந்திய வரலாறு என்றும் பின் இடைக்கால இந்திய வரலாறு என்றும் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. கூற்றும் சரி, காரணமும் சரியாக உள்ளது. அடுத்து இரண்டாவது கேள்வி. ஹம்பியில் உள்ள விட்டாலா விருபாக்ஷா கோயில் விஜயநகர பேரரசில் எந்த நூற்றாண்டு கட்டப்பட்டது? இதற்கு சரியான பதில் 15ஆம் நூற்றாண்டு. அடுத்து ஜெயதேவரின் கீத கோவிந்தம் என்ற நூல் எழுதப்பட்ட ஆண்டு எது? இதற்கு சரியான பதில் 12ஆம் நூற்றாண்டு. காஷ்மீரின் வரலாற்றை கூறும் கல்ஹானாரின் ராஜதரங்கிணி எழுதப்பட்ட ஆண்டு எது? இதற்கு சரியான பதில் 11ஆம் நூற்றாண்டு. பெரிஸ்டாவின் டேஷ் நூற்றாண்டு தாரிக்-இ-பெரிஸ்டா இந்தியாவில் முகலாய ஆட்சியின் எழுச்சி குறித்து விவரிக்கிறது. இதற்கு சரியான பதில் 14ஆம் நூற்றாண்டு. பொறுத்துக. 16ஆம் நூற்றாண்டில் பாபரின் பாபர்நாமா, அபுல் பாசலின் ஐனி அக்பரி சரியாக உள்ளது. இதற்கு சரியான பதில் 16ஆம் நூற்றாண்டு தான் கரெக்டாக வரும். 16ஆம் நூற்றாண்டு. அடுத்து 17ஆம் நூற்றாண்டில் தசுகி ஜஹாங்கிரி, 11ஆம் நூற்றாண்டு தாகுத்-இ ஹிந்த் அல்பருனி எழுதியிருப்பாரு. அப்போ இவை அனைத்தும் சரியாக பொருந்தியுள்ளது. அரேபியாவில் பிறந்த மொராக்கோ நாட்டு அறிஞரான இபின் படுடா டேஷ் நூற்றாண்டு மொராக்கோவில் இருந்து புறப்பட்டு எகிப்தை கடந்து மத்திய ஆசியா வழியாக இந்தியா வந்தடைந்தார். எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 14ஆம் நூற்றாண்டு. அடுத்து நிக்கோலா கோண்டி என்னும் இத்தாலிய பயணி டேஷில் விஜயநகர் வந்தார். இதற்கு சரியான பதில் 1420. அடுத்து போர்த்துகீசிய பயணியான டோமிங்கோ பயஸ் டேஷில் விஜயநகருக்கு வருகை தந்தார். இதற்கு சரியான பதில் 1522ஆம் ஆண்டு. அடுத்து பதானி எழுதிய மற்றொரு நூலான தாரிக்-இ-பதானி, அதாவது பதானியின் வரலாறு, ஒரு மிகச்சிறந்த நூலாகும். இது வெளியிடப்பட்ட ஆண்டு எது? இதற்கு சரியான பதில் 1595ஆம் ஆண்டு. அடுத்த கேள்வி. அரேபியர்கள் சிந்து மீது படையெடுப்பு செய்து கைப்பற்றிய ஆண்டு எது? இதற்கு சரியான பதில் 712, கிபி 712. அடுத்து ஹர்ஷர் மரணமடைந்த ஆண்டு எது? இதற்கு சரியான பதில் கிபி 647. அடுத்து ஜேம்ஸ் டாட் என்னும் கீழ் திசை புலமையாளர் கிபி பொது ஆண்டு டேஷில் முக்கியமான 36 ராஜபுத்திர அரச குலங்களை பட்டியலிட்டுள்ளார். அவற்றுள் 4 குலங்கள் சிறப்பு தகுதி பெற்றவையாகும். எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1829. அந்த ஆண்டு தான் சதி இந்தியாவில் ஒழிக்கப்பட்ட ஆண்டு. அடுத்து பாலர் வம்ச அரசர்கள், இவர்களை பொறுத்துக. இது ஆட்சி பொறுப்பு ஏற்ற ஆண்டு. கோபாலர் 750, தர்மபாலர் 770, முதலாம் மகிபாலர் 988. அனைத்தும் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. அடுத்து முதலாம் தரையின் போர் நடைபெற்ற ஆண்டு எது? பிருத்திவிராஜ் சௌகான் முகமது கோரி இடையே நடைபெறும் 1191. இரண்டாம் தரையின் போர் நடைபெற்ற ஆண்டு எது? 1192. பிருத்திவிராஜ் சௌகான் முகமது கோரி இடையே நடைபெறும். இதுல பிருத்திவிராஜ் சௌகான் தோற்று விடுவார். அடுத்து திபெத்திய பௌத்தத்தை சீர்திருத்தம் செய்தவருமான அதிசா டேஷ் விக்ரமசீல மடாலயத்தின் தலைவராக இருந்தார். எந்த ஆண்டு இவர் தலைவராக இருந்தார்? 981 இருந்து 1054 வரைக்கும் தலைவராக இருந்திருக்கிறார் விக்ரமசீல மடாலயத்தின். டேஷாம் ஆண்டு வங்க பிரிவினையின் போது ரவீந்திரநாத் தாகூர் பெருமளவில் மக்கள் பங்கேற்ற ரக்ஷா பந்தன் விழாவை கொண்டாட தொடங்கினார். வங்க பிரிவினை 1905 போது ஷாகி அரசுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட படையெடுப்புகளில் அதன் அரசர் ஜெயபாலர் கஜினி முகமதுவால் டேஷாம் ஆண்டு தோற்கடிக்கப்பட்டார் 1004. அடுத்த கேள்வி. ஆனந்த பாலர் கஜினி முகமதுக்கு எதிராக போரிட்டார். டேஷாம் ஆண்டு பெஷாவருக்கு அருகே உள்ள வைகிந்த் என்னும் இடத்தில் அவர் தோற்கடிக்கப்பட்டார். 1008ஆம் ஆண்டு.
கிபி பொது ஆண்டு டேஷாம் ஆண்டு உமையது அரசின் படை தளபதியான முகமது பின் காசிம் சிந்துவின் மீது படையெடுத்தார். கிபி 712. கஜினி முகமது இறந்த ஆண்டு எது? எதுனா 1030. கஜினி முகமதுவின் சோமநாதபுர படையெடுப்பு 1025 நடக்கும். முகமது கோரி முல்தானை தாக்கிய ஆண்டு எது? எந்த ஆண்டு முல்தானை தாக்கிறார்? 1175. முகமது கோரி பஞ்சாபை தாக்கிய ஆண்டு எது? 1186 ஆண்டு. முகமது கோரி இயற்கை எய்திய ஆண்டு எது? 1206. அதுல இருந்து இந்திய பகுதிகளுக்கு குத்புதீன் ஐபக் தன்னை சுதந்திர அரசராக பிரகடனப்படுத்திக் கொள்வார். 1606 இருந்து இந்தியாவில் குத்புதீன் ஐபக்கோடைய அடிமை வம்சம் ஆட்சி நடைபெறும். காவிரி ஆற்றங்கரைக்கு கிழக்கே சோழ வம்சத்தை மீண்டும் விஜயாலய சோழன் மீட்டெழச் செய்த ஆண்டு எது? எந்த ஆண்டுனா 9ஆம் நூற்றாண்டு 850 கிபி. முதலாம் ராஜராஜ சோழனும் முதலாம் ராஜேந்திர சோழனும் இணைந்து 2 ஆண்டுகள் ஆட்சி செய்த வருடம் எது? எந்த ஆண்டு சேர்ந்து ஆட்சி செய்றாங்கன்னா 1012 கிபி. 1012 இருந்து 1014 வரைக்கும் ஒன்றாக ஆட்சி செய்கிறார்கள். எந்த ஆண்டு மாரவர்மன் குலசேகர பாண்டியன் 3ஆம் ராஜேந்திர சோழனை தோற்கடித்த ஆண்டு எது? எந்த ஆண்டுனா 1679. கடுங்கோன் என்னும் பாண்டிய மன்னன் களப்பிரர்களை வீழ்த்திய ஆண்டு எது? எதுனா கிபி 600ஆம் நூற்றாண்டு. அடுத்து வெனிஸ் நகர பயணியான மார்க்கோ போலோ 2 முறை காயலுக்கு வருகை புரிந்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற காயல் துறைமுகத்திற்கு வருகை புரிந்த ஆண்டு 1693, இன்னொன்று 1698 ஆண்டு என 2 முறை வந்திருப்பார். இந்தியாவில் முஸ்லிம்கள் ஆட்சி தொடங்கிய நூற்றாண்டு எது? இதற்கு சரியான பதில் 12ஆம் நூற்றாண்டு என்பதுதான் சரி. 7ஆம் நூற்றாண்டு வந்தாலும் அதுல எந்த ஒரு 8ஆம் நூற்றாண்டுல வந்தாலும் அதுல எந்த ஒரு விளைவுமே ஏற்படாதது. குத்புதீன் ஐபக் சுல்தானாக முடிசூட்டி கொண்ட ஆண்டு எது? எந்த ஆண்டுனா 1206. குத்புதீன் ஐபக் இறந்த ஆண்டு எது? எந்த ஆண்டுல குத்புதீன் ஐபக் இறந்தார்? 1610. இல்துமிஷ் ஆட்சி புரிந்த காலம் எது? எதுனா 1611 இருந்து 1636. குத்புதீனுக்கு அப்புறம் அவருடைய மகன் ஆரம் ஷா வருவாரு. அவர் கொலை செய்யப்படுவார். 1611 அவர் இறந்துருவாரு. அவருடைய மருமகன் இல்துமிஷ் 1611 இருந்து 1636 வரைக்கும் ஆட்சி புரியும். அடுத்து ரசியா டெல்லி சுல்தானாக பதவி வகித்த ஆண்டு எது? 1636 இருந்து 1640. அடுத்த கேள்வி, பால்பன் டெல்லி சுல்தானாக பதவி வகித்த ஆண்டு எது? 1666 இருந்து 1687 வரைக்கும் ஆட்சி புரிவார். யாரு? பால்பன். ஜலாலுதீன் கில்ஜி ஆட்சி செய்த ஆண்டு எது? என்னன்னா 1690 இருந்து 1696 வரைக்கும் 6 ஆண்டுகள் ஆட்சி செய்வார். அடுத்து அலாவுதீன் கில்ஜி ஆட்சி செய்த ஆண்டு எது? இவர் 1696 இருந்து 1316 வரைக்கும் சுமார் 20 ஆண்டுகள் ஆட்சி புரிவார். அடுத்து அலாவுதீன் கில்ஜியின் படை தளபதி மாலிக் கபூர் மதுரையின் மீது படையெடுத்து சென்ற ஆண்டு எது? எந்த ஆண்டு? 1310 ஆண்டு. அலாவுதீன் படைகளால் சித்தூர் சூறையிடப்பட்ட ஆண்டு எது? சூறையாடப்பட்ட ஆண்டு 1303 ஆண்டு. கியாசுதீன் துக்ளக் வம்சத்தினர் நிறுவிய ஆண்டு எது? எந்த ஆண்டுனா 1325 ஆண்டு துக்ளக் வம்சத்தை கியாசுதீன் துக்ளக் நிறுவுகிறார். அடுத்து முகமது பின் துக்ளக் ஜூனா கான் என்ற பட்டத்தோடு அரியணை ஏறிய ஆண்டு எது? ஜூனா கான் எந்த ஆண்டு அரியணை ஏறியா? 1325 ஆண்டு. அடுத்து மதுரை தனி சுல்தானியமாக உருவான ஆண்டு எது? 1335. அடுத்த 1336 விஜயநகர பேரரசு தோற்றுவிக்கப்படுகிறது. அடுத்தது வங்காளம் சுதந்திர அரசரான ஆண்டு 1346. அதே 1347 பாமினி சுல்தான்களும் ஆரம்பமாகுது தென்னிந்தியாவில் 1347. முகமது பின் துக்ளக் மரணம் அடைந்த ஆண்டு எது? சரியான பதில் 1351 என்பது சரியானது. அடுத்து ஃபெரோஷா துக்ளக் ஆட்சி புரிந்த ஆண்டு எது? ஆட்சி பொறுப்பேற்ற ஆண்டு அது 1351. அடுத்து ஃபெரோஷா துக்ளக் மரணம் அடைந்த ஆண்டு எது? எந்த ஆண்டு? 1388 ஆண்டு மரணம் அடைகிறார். அடுத்து தைமூர் இந்தியாவின் மீது படையெடுத்த ஆண்டு எது? 1398. இது போன வருஷம் PGTRBல கேட்ட கொஸ்டின். அடுத்து சேத வம்சத்தை நிறுவிய கிசிர்கான் தோற்றுவித்த ஆண்டு எது? 1414 ஆண்டு. அடுத்து டேஷ் ஆண்டு அலாவுதீன் ஆலம் ஷா டெல்லி சுல்தான் பதவியிலிருந்து விலகி அமைதியாக கழித்தார். எந்த ஆண்டு? 1451.
அடுத்து பல்லுகல் லோடி பதவியேற்ற ஆண்டு எது? 1451 டெல்லி சுல்தானாக பதவியேற்றார். அடுத்து சிக்கந்தர் லோடி பதவியேற்ற ஆண்டு எது? எந்த ஆண்டு சிக்கந்தர் லோடி பதவியேற்றார்? 1489. முதலாம் பானிபட் போர் இப்ராஹிம் லோடி தோல்வியுற்ற ஆண்டு எது? 1526. பொறுத்துக சங்கம வம்சம் 1336 to 1485, சாலுவ வம்சம் 1485 to 1505, துளுவ வம்சம் 1505 to 1570, ஆரவீடு வம்சம் 1570 இருந்து 1646. அப்ப குறைவாக ஆட்சி செய்த வம்சம் எது, அதிக காலம் ஆட்சி செய்த வம்சம் எதுன்ட்டு நம்ம கால்குலேஷன் பண்ணி வச்சிங்கன்னா நம்மளுக்கு நல்லதாக இருக்கும். அடுத்து தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு ராட்சச தங்காடி போர் 1565. அலாவுதீன் அசன் கங்கு என்று அழைக்கப்படும் பாமன் ஷா எந்த ஆண்டு பாமனி அரசை தோற்றுவித்தார்? 1347. அலாவுதீன் பாமன் ஷா மீண்டும் தலைநகரை பீடாருக்கு மாற்றிய ஆண்டு எது? 1429. பாபர் அரியணை ஏறிய ஆண்டு எது? 1526 இந்தியாவில். பாபர் பிறந்த ஆண்டு எது? 1483 ஆண்டு பாபர் சாமர்கண்ட்ல பிறக்கிறாரு, சாமர்கண்ட்ல பர்கானாவில். பாபர் ராணா சங்காவை தோற்கடித்த ஆண்டு எது? என்ன போர் என்று கமெண்ட் பண்ணுங்க. 1527. பாபர் எந்த ஆண்டு சாந்தேரி போரில் பங்கேற்றார்? 1528. பாபர் எந்த ஆண்டு வங்காள், பீகார் ஆகிய அவற்றை சார்ந்த ஆப்கானிய தலைவர்களை தோற்கடித்தார்? இது என்ன போர் என்பதை கமெண்ட் செய்யுங்கள், நானும் கமெண்ட் பண்றேன். பாபர் ஆரம்பத்தில் காபூலை கைப்பற்றிய ஆண்டு எது? 1505. சௌசா போர் நடைபெற்ற ஆண்டு எது? 1539. ஹுமாயூன் ஷேர்ஷா சூரி இடையே நடைபெறும். கன்னூசி போர் நடைபெற்ற ஆண்டு எது? இது பில்கிராம் போர் என்றும் அழைக்கப்படுகிறது. 1540. சபாவிட் வம்சத்தை சார்ந்த தாம்ஸ் ஷாப் அவரின் உதவியால் எந்த ஆண்டு டெல்லியை மீண்டும் கைப்பற்றினார் ஹுமாயூன்? இதற்கு பதில் 1555. கலிஞ்சார் கோட்டை முற்றுகையின் போது வெடி விபத்தில் ஷேர்ஷா சூரி இறந்த ஆண்டு எது? 1545. சுமார் 1540 45 வரைக்கும் 5 ஆண்டுகள் தான் ஆட்சி புரிவார். இரண்டாம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு எது? 1556. யார் யாருக்கிடையே நடைபெற்றதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து மேவார் அரசரான ராணா உதய் சிங்கை அக்பர் தோற்கடித்து சித்தூரை கைப்பற்றிய ஆண்டு எது? சித்தூரை கைப்பற்றிய ஆண்டு 1568 ஆண்டு. எந்த ஆண்டு உதவியுடன் மகனான ராணா பிரதாப்பை ஹால்டிகாட் போரில் வென்றார்? உதய் சிங்கின் மகனான ராணா பிரதாப்பை ஹால்டிகாட் போரில் வெற்றி கொண்டார் அக்பர். 1576. அடுத்து அக்பர் இயற்கை எய்திய ஆண்டு எது? 1605. ஜஹாங்கீர் பதவியேற்ற ஆண்டு எது? எந்த ஆண்டு பதவியேற்கிறார்? 1605. ஷாஜகான் அரசராக பதவியேற்ற ஆண்டு எது? சரியான பதில் 1627. ஷாஜகான் அகமது நகருக்கு எதிராக படையெடுத்து பீஜப்பூர் கோல்கொண்டாவை கைப்பற்றிய ஆண்டு எது? 1632. அப்பதான் தாஜ்மஹாலையும் கட்ட ஆரம்பிக்கிறதா சொல்வாங்க. 1648 தாஜ்மஹாலை கட்டி முடிக்கிறாங்க. ஷாஜகான் நோய்வாய்ப்பட்ட ஆண்டு எது? எனவே வாரிசுரிமை போர் ஏற்பட்ட ஆண்டு எது? 1657. அவுரங்கசீப் முகலாய பேரரசராக பதவியேற்ற ஆண்டு எது? 1658. சிவாஜி தம்மை மராட்டிய பேரரசராக அறிவித்த ஆண்டு எது? சரியான பதில் 1674. அவுரங்கசீப் மரணம் அடைந்த ஆண்டு எது? இதற்கு சரியான பதில் 1707. எந்த ஆண்டு லால் குயிலா என்று அழைக்கப்படும் செங்கோட்டையை பேரரசர் ஜஹாங்கீர் இல்ல ஷாஜகான் கட்டினார்? இதற்கு சரியான பதில் 1639. சிவாஜி பிறந்த ஆண்டு எது? 1627. என்ன கோட்டை என்பதை கமெண்ட் பண்ணுங்க. சிவாஜியின் பாதுகாவலரான தாதாஜி கொண்டதேவ் மறைந்த ஆண்டு எது? சரியான பதில் 1649. பீஜப்பூர் போரின் தளபதியான அப்சல் கானை சிவாஜி கொன்ற ஆண்டு 1659. சிவாஜி சேஷ்டா கானை தோற்கடித்த ஆண்டு எது? 1663. சிவாஜி முகலாயர்களின் சூரத் துறைமுகத்தை தாக்கிய ஆண்டு எது? எந்த ஆண்டு சூரத் துறைமுகத்தை
தாக்குகிறார்? 1664ஆம் ஆண்டு. 2 முறை தாக்குகிறார் சூரத் மீது. 64. சிவாஜி 2வது முறையாக சூரத் மீது படையெடுத்து கொள்ளையடித்த ஆண்டு எது? திரும்ப மறுபடியும் போய் கொள்ளையடிக்கிறார். 1670. சிவாஜி சத்ரபதி எனும் பட்டத்துடன் மணி சூட்டி கொண்ட ஆண்டு எது? எதுனா 1674. அப்ப சிவாஜி இறந்த ஆண்டு எது? 1680. சிவாஜிக்கு பிறகு அவருடைய பேரன் ஷாகு ஆட்சி செய்த காலம் எது? 1708. அடுத்து மராட்டியர்களே மிக உன்னதமான உயர்ந்த பதவி பேஷ்வா. பாலாஜி விஸ்வநாத் எந்த ஆண்டு பேஷ்வாவாக பதவியேற்றார்? இதற்கு சரியான பதில் 1713. மராட்டியர்களின் குறுகிய கால பேரரசு எந்த ஆண்டு டெல்லிக்கு அருகே உள்ள பானிபட்டுடன் முடிவடைந்தது? 1761. அகமது ஷா அப்தலி மராட்டியர்களுக்கிடையே நடைபெறும். தமிழகத்தில் பக்தி இயக்கம் அல்லது வழிபாட்டு முறையிலான புத்தெழுச்சி தொடங்கப்பட்ட ஆண்டு எது? சரியான பதில் 7ஆம் நூற்றாண்டு. நாயன்மாரர்களின் பாடல்களை அனைத்தையும் நம்பியாண்டார் நம்பி தொகுத்த ஆண்டு எது? கிபி 1000. குருநானக் பிறந்த ஊர் எது? ஆண்டு எது? 1469. லாகூருக்கு அருகே உள்ள தால்வண்டி என்ற இடத்துல பிறக்கிறாரு. குருநானக் இயற்கை எய்திய ஆண்டு எது? எந்த ஆண்டு? 1539ஆம் ஆண்டு. தமிழ்நாட்டில் குடைவரை கோயில்கள் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? எந்த ஆண்டு தொடங்கப்பட்ட? 7ஆம் நூற்றாண்டு. அதுக்கு முன்பெல்லாம் மரத்தினாலதான் செய்யப்பட்டிருந்தது. அடுத்து பொறுத்துக. பல்லவர் காலம் 600 to 850. சோழர் காலம் 850 to 1100. பாண்டியர் காலம் 1600க்கு மேல். விஜயநகர காலம் 1350 1600 வரை. குடைவரை கோயில் அமைக்கும் பணி எந்த காலத்தோடு முடிந்தது? என்னன்னா அந்த 700ஆம் ஆண்டு 7ஆம் நூற்றாண்டோடு அதோடவே முடியுது. அடுத்து பாண்டியர் கால பிள்ளையார்பட்டியில் உள்ள குடைவரை கோயில் எந்த நூற்றாண்டை சார்ந்தவை? இதற்கு சரியான பதில் 13ஆம் நூற்றாண்டை சார்ந்தவை பிள்ளையார்பட்டி. நன்றி. இதனுடைய தொடர்ச்சியை நாம் காணலாம்.